ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி டேஸ்டியான திணை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான உப்புமா, அதே சமயத்தில் பெர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இதை சாப்பிடலாம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இதில் நிறைய காய்கறிகள் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சத்தானதாகவும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு திணை உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு திணை சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துகிட்டு அளந்துக்கோங்க. திணையில் நிறைய அழுக்கு இருக்கும், அதனால் நம்ம நிறைய டைம் நல்லா கழுவி எடுத்துக்கணும். நான் ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த தண்ணி எவ்வளோ வெள்ளையாக இருக்குது, இல்லைனா ரொம்ப அழுக்காக இருக்கும். அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். இப்போ இதை நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஊறட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக, அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 சின்ன சைஸ் பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்க்குறதுனால நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் பட்டாணி சேர்த்துருக்கேன். இது 3மே அரை கப் அளவு எடுத்து சேர்த்துருக்கேன். அதாவது கட் பண்ணதுக்கப்புறம் மெஷர் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். இவ்வளோ காய்கறி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது குறைவாகவோ இல்லை இதை விட அதிகமாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இது 3மே சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறி. இந்த ரெசிபிக்கு சீக்கிரமாக வேகிற காய்கறி சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சமயத்தில் நம்ம அவசரமாக செஞ்சிட்ருப்போம், அந்த சமயத்தில் சீக்கிரமாக செய்ய முடியும். இப்போ இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம திணை அளந்து ஊற வச்சுருக்கோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். ஏற்கனவே 1 கப் தண்ணி சேர்த்து காய் வேக வச்சுருக்கோம். இப்போ ஒரு 1/2 கப், மொத்தமாக 2/2 கப் தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுருக்க திணையை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. திணை நல்ல குழைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3 கப் அளவு தண்ணி வச்சு வேக வச்சுக்கோங்க. நான் சேர்க்குற அளவில் கொஞ்சம் உதிரியாக இருக்கும். இப்போ மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட திணை உப்புமா சூப்பராக தயாராகிடுச்சு. காய்கறி, திணை எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மிங்கிளாகி வெந்திருக்கிறதுனால நல்ல கமன்னு வாசனையோடு இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த திணை உப்புமாவை செஞ்சு பாருங்கள். ஆரோக்கியமும் கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏற்கனவே மில்லட்ஸ் வச்சு 4 வகையான வெரைட்டி ரைஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.